அந்த இடத்துல அன்லஸ் அதர்வைஸ் அந்த எஸ்ஸுக்கான விளக்கமோ நோக்கான விளக்கமோ தேவைப்பட்டா மட்டும் சொல்லுங்க, தேவைப்படலைன்னா சொல்லாதீங்க அப்படின்னும் போது பிக் பாஸ் வீட்ல எல்லா இடத்துலயும் சுத்தி கேமரா இருக்கு. நீங்க தனியா உட்காந்து பேசினாலும் வரும், குரூப்ல உட்காந்து பேசினாலும் வரும், இருட்டுல நைட்ல உட்காந்து பேசினாலும் வரும், பகல்ல கார்டன்ல உட்காந்து பேசினாலும் வரும்னா நீங்க கத்தி அதை பதிவு பண்ணணும்னு அவசியம் இல்ல. சொல்ற வரைக்கும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருங்க. அதைத்தான் நீங்க பண்ணணும் பாரு அப்படிங்கறத இன்டைரக்டா விஜேஎஸ் சொன்னது. அதே மாதிரி அந்த சாப்பிட்டு தூங்குறதுங்கிறதுல வியானா கேட்பார்ல எழுப்பி, யார் அதுல சரியா சொல், நான் மட்டும் தான் விளையாடினேன், ஓவர் கான்பிடன்ஸ், நீ கொஞ்சம் நல்லா தான் விளையாடின, அதுக்கு நீ மட்டும் தான் நல்லா விளையாடினு அர்த்தம் இல்ல அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இது ஏற்கனவே கூட வியானா ஒரு இடத்துல போன வாரமா அவங்களதான் சொல்லிக்குவாங்க, நான் என்னதான் தைரியசாலின்னு சொல்லிக்கிறேன், இவங்களுக்கு நடுவுல இருக்கிறதே பெருசு நான் தானே. எப்பயுமே அந்த அம்மா அட்டென்ஷன் சீக்கிங்கா ஒண்ணு பண்றாங்க, அந்த மாதிரி டேலண்ட் ஷார்ப்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த கேம்ல எல்லாரும் சேர்ந்து அடிச்சா நீங்க அதை உங்களுக்கு டைரக்டா அட்டாக் பண்ணா நீங்க அந்த ரெஸ்பான்ஸ் இதே பொறுமையா வைப்பீங்களான்றதுதான் அந்த கேம். அதை இனிமே தான் பார்க்கணும் அப்படின்னும் போது இது வரைக்கும் டைரக்டா யாரும் பெருசா அட்டாக் பண்ணல. அங்கங்க சின்ன சின்ன சண்டையா வருது, பிரவீன் கூட சால்ட்டுக்கு சண்டை, அதுக்கு கெமி கூட கிச்சன்ல சண்டை அப்படின்னும் போது அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வருதுன்னும் போது ஓவரால ஒரு 10 பேர் சேர்ந்து டைரக்டா நீதான் எல்லாத்துக்கும் நீதான் அப்படின்னும் போது அப்பதான் அந்த உங்களோட இன்னொரு சுயரூபம் தெரியும் போது. ஆனா 2 வீக் நோட்டீஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா வேணா போய் யாரோ ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, ஆனா வேணா ஹேட்டர்ஸும் ஒரு கூட்டம் இருக்காங்க. நான் இன்னும் அந்த பஞ்சாயத்துக்கு எல்லாம் போல. ஏன்னு கேட்டா அவங்க ஒண்ணுமே பண்றது இல்ல. இந்த சீசன்ல பிக் பாஸே வேணா பேம்பரிங் பண்றாரு, அவங்க ஒண்ணுமே பண்ணாம அவங்க கொஞ்சம் பேசுறதுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. பெருசா என்ன பண்றாங்க, அப்பப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க, ஓகே, ஆனா பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்களேன்றது அவங்களுக்கான அப்ரிசியேஷன். ஆனா அதை இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா உங்க கேம் முடிஞ்சிடும். ஏன்னா அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிற இடத்துல என்ன ஆகுனா கான்சிக்வன்சஸ் வரும். நீங்க இப்போ குரூப்பிசமா அட்டாக் பண்ணி அந்த நாமினேஷன் பாஸ்லயும் கனி வெஸ் வியானான்னு வரும்போது உங்களுக்கு எதிராக தான் அந்த குரூப் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா அது வெளிக்காட்டாம அவங்க ஒண்ணு பண்ணிருக்காங்க. ஆனா உள்ள அது ஒண்ணு இருக்கு, அவங்களுக்கும் உங்களுக்கு மன கோல்டு வரும். இப்போ உங்க கூட சுபிக்ஷான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க உங்க சைடே ஸ்டாண்ட் எடுப்பாங்களான்னா பாருக்கு எதிராக கேம் போற வரைக்கும் அவங்க உங்க சைட் ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஆனா எப்போ நீங்க பெஸ்டா வரீங்க, இப்ப இந்த வீக்கெண்ட்ல போன வீக்கெண்ட்ல நீங்க சுபிக்ஷாவோட பெட்டரா வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க உங்களுக்கான கேம் ஆடுவாங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் வரும்னா அப்ப நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்றது தான் உங்க கேம் ஸ்ட்ராட்டஜி. சரி, நீங்க வேணா இப்ப சுபிக்ஷா கூட விட்டுருங்க, விக்ரம்னு ஒருத்தர் நீங்க அண்ணன் சொல்றீங்களா, அண்ணன் தங்கச்சி பாசத்துக்குள்ள. இப்ப அதே விக்ரம் சபரிக்கு எதிராவோ கனிக்கு எதிராவோ பண்ணும்போது நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு எதிராக ஒரு நாமினேஷன் பாஸ் அப்படின்னு வர பட்சத்துல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு சண்டன் வரும்போது, ஒரு கான்ஃபிளிக்ட் வரும்போது நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, ஸ்ட்ராங்கா எடுக்கிறீங்க, இருக்கிற விஷயங்களுக்கான அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு அந்த கேம் போகும்னா இந்த பொண்ணு இதே ஸ்ட்ராங்னஸையும் இதே ஒரு தைரியமான விஷயங்களையும் போக போக எடுத்து வைக்குமான்றத நம்ம பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அப்போ சபரி கனி எஃப்ஜேன்னு இவங்களால சொல்ல முடிஞ்சப்போ வியானாக்கா அந்த ஜெயிக்கிற குதிரை டாஸ்க்ல, அதனால நான் மட்டும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப யார் சொல்லல அப்படின்னு கேட்கிற பட்சத்துல ரம்யா சொல்லல, இவங்க ஏன் சொல்லல அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். இவ்வளவு தெளிவா யோசிச்ச பொண்ணு ரம்யாவையே அந்த இடத்துல சொல்லனா, ரம்யா சுபிக்ஷா வியானா இவங்க 3 பேரும் ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. அதாவது சுபிக்ஷாவும் வியானாவும் ரொம்ப க்ளோஸ்ன்றது ஓப்பனா தெரியும். ரம்யா அப்பப்போ உள்ள போவாங்க, அப்பப்போ வெளில வருவாங்க. ஏன்னு கேட்டா நேற்று ஃப்ரைடே எபிசோட்ல ஏதாச்சும் போட்டாங்க, ஒண்ணுமே போடல, 2 தான் போட்டாங்க. பாரு திவாகர் போட்டாங்க, பாரு கமருதீன் போட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரைடே எபிசோட்ல ஃபுல்லா அந்த இவருக்கு வினோத்க்கு பர்த்டே வந்துச்சு இல்லைங்களா, அக்டோபர் 31 ஒரு கேக் கட் பண்ணாங்க, பாட்டு பண்ணாங்க. அதனால ஃபுட் எல்லாம் உள்ள கொஞ்சம் வந்துச்சு, முட்டை எல்லாம் சமைச்செல்லாம் சாப்பிட்டு ஸ்விம்மிங் ஃபுல்ல இவங்க எல்லாம் ஒரே ஆட்டம் போட்டிருந்தாங்க. யாருன்னா ஃபர்ஸ்ட் சுபிக்ஷாவும் வியானாவும் உள்ள போனாங்க ஸ்விம்மிங் பூலுக்குள்ள, அந்த ஸ்விம்மிங் பூல்ல. அதுக்கப்புறம் அரோரா போனாங்க, அதுக்கப்புறம் ரம்யாவும் போனாங்க. சோ இப்ப பாரு அகேன்ஸ்டா இப்ப நாங்கெல்லாம் நல்லா பொண்ணுங்க, பாரு மட்டும் தான் கத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஆங்கிள் ரம்யாவும் கொஞ்சம் க்ளோஸா. ரம்யா எல்லா இடத்துலயும் ஒரு பிட்டு போட்டு வைப்பாங்க, ஸ்ட்ராங்கெல்லாம் வெளில தெரியாது. ஆனா அங்கங்க நான் இருக்கிறேன்றத சும்மா அங்கங்க ஒரு பதிவு பண்ணுவாங்க. அது கேமுக்கு பத்தாதுமா அப்படிங்கறத அவங்களோட புரிதலுக்கு அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ அதனால ரம்யாவை சொல்லல. ஆனா அவங்க நல்லா தெரியும் ரம்யாவை தான் சொல்லணும். ஆனா ரம்யாவை சொல்லிட்டா ரம்யா பகையை சம்பாதிக்கணும்ன்றதுனால ரம்யாவை சொல்லல. ரம்யா பகையை சம்பாதிக்கணும்னா கனி குரூப் கிட்ட பகைச்சிக்கணும் அப்படின்னும் போது கனி குரூப்பை பகைச்சிக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ரம்யா கிட்ட ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கு, சுபிக்ஷா கிட்ட ஒரு க்ளோஸ்னஸ் இருக்குன்னா அதை அவங்க சொல்ல மாட்டாங்க. சோ அந்த இடம் தான், அந்த இடத்துல அதை தான் சொன்னார்ல வியானா, இப்பதானே உன்னை பாராட்டினேன், இப்ப சொல்ல மாட்டேன்னு டக்குன்னு எழுப்பினது யார்? ரம்யாவை தான் எழுப்பி அன்னைக்கு நீங்க சொன்னது சரியா அப்படின்னா எனக்கு தோணுது சொன்னேன் சார், இப்படி சொன்னேன் சார். இப்ப தெளிவா ஒரு பதில் வந்துச்சு எஃப்ஜே வினோத். அதே அன்னைக்கே சொல்லு, வினோத் முகலாம் பாத்தீங்களா எப்படி மாறிச்சுன்னு. அப்போ கொம்பு சேவி விட்டு அவங்கள உள்ள வச்சிருக்காங்க. யாரு? ரம்யாவையும் வினோத்தையும். ரம்யா கூட இல்ல, ரம்யாவும் வினோத்தை கொம்பு சேவி விட்டு, இல்ல கனியோ வினோத்தை கொம்பு சேவி விட்டு என்ன சொல்றது, போய் பாரு போய் இது பண்ணுங்க, அவங்கள கார்னர் பண்ணுங்க, திவாகரை கார்னர் பண்ணுங்க, இல்ல பாரு திவாகருக்கு யார் கமருதீன் சப்போர்ட் பண்றாரோ இல்ல வேற யார் சப்போர்ட்டுக்கு வந்தாலும் அவங்கள கார்னர் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க ஒரு விஷயத்த அங்க பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ற இடத்துல இன்னைக்கு வினோத்தம் மாட்டினாரா சாப்பிட்டு தூங்குறது அப்படின்னும் போது, அப்போ வினோத் ரொம்ப நல்ல சீன் போடுற இடத்துல அப்ப நீங்களா சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்கதான். அப்போ சாப்பிட்டு தூங்குறதுன்ற இடத்துல எஃப்ஜே வந்துடுறாரு, வினோத் வந்துடுறாரு. ஆனா 4 வாரம் அதை யார் சொல்லணும்னா அங்க இருக்கிற ரம்யா சொல்லணும்.
அவங்களே 4 வாரமா சாப்பிட்டு தூங்குறாங்க. திவாகர் சொன்ன மாதிரி நான் திவாகருக்கு சப்போர்ட்லாம் இல்லைங்க. என்ன பாரு சப்போர்ட்டர்ஸ்னு நிறைய பேர் சொல்ற இடத்துல கூட நான் பாருக்கான தப்பை சொல்லாம இல்லை. எல்லா இடத்துலயும் பாருக்கான தப்பையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். பாரு என்ன மாத்திக்கணும்னு சொல்றேன். அதே சைட்ல இந்த சைட்ல இருக்க தப்பை ஏன் கேட்க மாட்டீங்கன்ற கேள்வியும் நான் வைக்கிறேன். அது என்னோட வீடியோஸ் பாக்குற ஃபேன்ஸ்க்கு தெரியும். சோ ரம்யாக்கு விழுந்த டோஸ் தான் எனக்கு கேட்ட ஹைலைட் ஆன டோஸ். அதுக்கப்புறம் எஃப்ஜேவை இவ்வளோ நாள் திட்டாம பாவம் பச்சை புள்ளியை கூப்பிட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. அதை பார்த்தோன்னே அக்கா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோங்க. சும்மா சொல்லக்கூடாது. அது என்னது அந்த ஷர்ட் மேட்டர், அதுக்கு வரும் அந்த ஷர்ட் மேட்டர். இது நான் நேற்று வீடியோல பேசணும்னு பார்த்தேன் லைவ்ல. சரி நம்ம வந்து 1 hourல வரதை மட்டும் தான் இவங்க எடுத்து பேசுறாங்க, லைவ்ல வர்றதெல்லாம் பேச மாட்டாங்க, அப்ப இதுக்கு நம்ம கத்திட்டு இருக்கணும்ன்ற மாதிரி நான் விட்டுட்டு அப்புறம் எப்பயா ஃப்ளோல சொல்லலான்னு பார்த்தேன். இன்னைக்கு வந்து லைவ்ல வந்ததையும் பேசினாங்க. அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் மற்ற சீசனோட கொஞ்சம் இவங்க போட்டிக்கு கரெக்டாவே அந்த கண்டென்ட்டை கொடுத்தாங்க. டு த பாயிண்ட் வந்தாங்க. லைவ்ல வந்த விஷயங்களையும் எடுத்து பேசினாங்க. கார்னர் பண்ணோன்னு போது ஸ்ட்ரெயிட்டா அதை கார்னர் பண்ணாங்கன்னு சொல்ற இடத்துல சூப்பராகவே இருந்தது அந்த கேம்னு சொல்லணும். ஆமாங்க, லைவ்ல பாத்தீங்கன்னா திவாகர் வந்து அந்த ஷர்ட் எல்லாம் பண்ணது ஆப்வியஸா ஜென்ரலா பார்த்தா அது வந்து தப்புதான். தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது எல்லாராலையும் ஒத்துக்க முடியாது. ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்காங்கன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலிக்குள்ள இருந்தாலே சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு மருமக அப்படின்னு இருக்காங்க, சுத்தி வந்து லேடிஸ் இருக்காங்க, இப்படி பண்ணாது அப்படி பண்ணாதன்னு ஓரளவுக்கு சொல்லுவாங்க. ஏன் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கிறதையுமே சொல்லுவாங்க. ஃபேண்ட் போட்டு வா, ஷார்ட்ஸ் போட்டு வராத, அக்கா இருக்கா, தங்கச்சி இருக்கா, அண்ணி இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னும் போது ஓகே, அது கூட்டு குடும்பத்துக்குள்ள அப்படி இருக்கும். ஆனா இப்ப அதெல்லாம் கூட கொஞ்சம் மாறிடுச்சு. மாடர்ன் ட்ரெஸ், ஷார்ட்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னும் போது ஷர்ட் கழட்டிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது கனியக்கா சொன்னாங்க, கரெக்டுனே வச்சுப்போம். ஏன் பாருமே இதை சொல்றேன். ஏன் கனியக்கா சொன்ன பாரு தானே திவாகர் சொன்னா அதுவும் பாரு. ஆனா பாரு சொல்லும்போது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா அவங்க லிவிங் ரூம்ல சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே அவர் பண்ணும்போது சரின்னு பாரு பண்ணிருப்பாங்க. திவாகர் அதுக்கப்புறம் போய் பண்ணது தனியா தான் பண்ணிருப்பாரு. அங்க போய் வேணுனே வம்பு வச்சுட்டு பிரவீன் வந்து கேமராவை மறைச்சிட்டு செஞ்சது, அவர் கேமராவை மறைச்சது செஞ்சது ரொம்ப நீங்க கரெக்டா நீங்க டிசிப்ளின் ஃபாலோ பண்ணீங்க மிலிட்டரி ஆஃபீஸர், அது ஓகே தான். ஆனா அதுக்கப்புறம் அவர் பின்னாடி போய் மார்க் பண்ணீங்களே மிலிட்டரி ஆஃபீஸர் கமருதீனோ வினோத்தோ நீங்களும் சேர்ந்து தானே பண்ணீங்க. அதுக்கப்புறம் அது வினோத் ஒரு கொஸ்டினா எழுப்பி ஒரு பஞ்சாயத்து வரும்போது நீங்களா ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுனீங்க. அப்ப பிரவீன் நியாயமா தான் என்ன பண்ணிருக்கணும், சார் நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனா நீங்க அவர் பின்னாடி மார்க் பண்றது சரியில்லைங்கிறதையும் சொல்லிருக்கணும்ல. அதையும் பிரவீன் சொல்லவே இல்லை. ஏன்னா இவரும் சேர்ந்து பண்ணாரு அந்த கும்பல்ல. அப்போ ஒரு வாட்டி நீங்க பண்ணா ஜாலியாயிடுதுன்னும் போது நீங்க திருப்பி அது பண்றீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒருத்தங்களை வந்து என்ன சொல்றது ரேகிங் பண்ற மாதிரி தானே ஆகுது. அப்படின்னும் போது ஓகேங்க, அவர் கோமாளியா தான் நீங்க நினைக்கிறீங்க, இல்ல வெளில அவர் யூடியூப்ன்ற போது அவரோட விஷயங்கள் எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனா உள்ள அவரும் ஒரு கண்டஸ்டன்ட்ன்ற மாதிரி அவருக்கான ஒரு வேல்யூ இருக்கும்ல, அதை நீங்க கொடுக்கணும்ல. அதை பிரவீன் கேட்டாங்க. உங்க ப்ரொஃபஷனல் சொல்லும் போது நடிப்பா இருக்குன்னு அது சொல்லும் போது விஜய் பாருதான் சொல்லியிருப்பாங்க நடிப்புக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிரவீன சொல்லியிருப்பாங்க. அவருக்கு அது குத்துதுன்னா நீங்க அவரோடதுக்கு அவர் சொல்லிக்கிறாரு திவாகர்னா நீங்க அதை கார்னர் பண்ணும்போது அதை தான் சொல்லுவாங்க. மத்தவங்கள சொல்ற பட்சத்துல நம்ம விரல் நம்மளே காட்டணும், அதையும் யோசிக்கணும். சோ இந்த மாதிரி டாக்ஸிக்கா இருக்கவங்கள ஹேண்டில் பண்ணணும் போது கனி குரூப் மாதிரி ஹேண்டில் பண்ணணும் போது என்ன பண்ணணும்னா, என்ன கேட்டா எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் சைக்காலஜிக்கலா என்னன்னா, நம்ம செம்ம ஹானஸ்டா இருக்கணும். ஸோ அவங்கள நம்ம 10 வாட்டி சொன்னா அவங்க நம்மளை திருப்பி ஒரு வாட்டி கூட சொல்லாத இடத்துல நம்ம கரெக்டா அந்த ஹானஸ்டை மெயின்டைன் பண்ணணும். ஒரு சின்ன ஸ்பேஸ் கூட அதுக்கு கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்க திருப்பி நம்மளை கார்னர் பண்ணுவாங்க. அந்த கார்னர் பண்ணும்போது இல்ல நான் இதை இப்படி பண்ணல, இது இப்படிதான் இருந்துச்சுன்னு நம்ம எவிடன்ஸோட அதை ப்ரூஃப் பண்ற அளவுல செம்ம ஹானஸ்டா இருக்கணும். ஆரி வெஸ் பாலான்னு வரும்போது ஆரி இதைத்தான் பண்ணிருப்பாரு. சுத்தி எல்லா வீடுமே அவர் கார்னர் பண்ணாலும் அவர் ஸ்டாண்ட்ல இருந்து அவர் நகர்ந்து இருக்கவே மாட்டார். இன்ஃபேக்ட் ஒரு டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஆரி வெஸ் பாலன் வரும்போது அது வந்து கண்ணை அசைக்காம இமை வந்து அப்படி அசைக்காம இருக்கணும்ன்றதுதான் ஒரு டாஸ்காவே இருக்கும். அப்ப வந்து வேணும்னே ஒரு கண்ணில் மிளகாத்தூள் வந்து கிட்ட எடுத்துட்டு வந்து அந்த நெடி வர்றது லெமன் பண்றதுலாம் பண்ணிருப்பாங்க. அப்ப கூட அந்த மனுஷன் வந்து என்ன வந்து அந்த டாஸ்க்ல தோக்கடிக்கணும்ன்றதுக்காக அந்த லெமன் பண்ணிட்டாங்க, மிளகாத்தூள் நெடி வந்துடுச்சு அப்படின்னு எந்த விளக்கமும் கொடுக்க மாட்டாரு. ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, உள்ள செட்டு பார்த்துட்டு இருக்காங்க, கேமரால பதிவு இருக்கும்னு விட்டுருவாரு. இதே அந்த இடத்துல நம்ம பாரு என்ன பண்ணிருப்பாங்க, கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அனாயின் பண்ணிருப்பாங்க. சோ அவங்க செய்யறது இவங்க செய்யறதும் ஈக்குவல் ஆனப்புறம் அது ரியாக்ஷன் தான் பெருசா தெரியுமே தவிர உள்ள இருக்க ஆக்ஷன் தெரியாது. இதை முத்து ரொம்ப தெளிவா பண்ணுவாரு போன சீசன்ல. அருண் அவ்வளோ பண்ணி மத்தவங்க எல்லாம் அவ்வளோ டார்கெட் பண்ணாலும் இவர் ரியாக்டே பண்ண மாட்டாரு, ரொம்ப நல்ல ஒரு மாதிரி இருப்பாரு. இதுதான் ஃபேட்மேன் ஒரு இடத்துல கூட சொல்லியிருப்பாரு, அவன் யார் எவ்வளவு அடிச்சாலும் சுத்தி எல்லாரும் அடிச்சாலும் அவன் சைலண்டா அதை வாங்கிக்கிறான் அப்படின்ற பட்சத்துல அது வாங்கிக்கிறதுன்ற பொறும் அதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். அது அந்த இடத்துல என்ன ஆகும்னா, வாங்கிக்கிற பட்சத்துல அவங்க அடிக்கிறவங்க தெளிவா தெரிவாங்க, நானும் திருப்பி அடிச்சிட்டேன் நானும் திருப்பி பேசினேன்னா அது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடும். இல்ல ரியாக்ஷன் ஜாஸ்தியா போகிற இடத்துல ரியாக்ஷன் மட்டும்தான் அது பிரச்சனையா தெரியுமே தவிர உள்ள பண்ண ஆக்ஷன் வெளில வராது. அப்படிங்கிற இடத்துல இருந்து அது பார்க்கும்போது பாரு தப்பா தெரியுறாங்கன்னா ஆக்ஷன் வெளில வரலடா. ஸோ நீங்க ஆக்ஷனை வெளில கொண்டு வரணும்னா நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கணும், இல்ல ஓவர் ரியாக்டா அது போகாம இருக்கணும். அப்படிங்கிற இடத்துல ஹானஸ்டாவும் அந்த கேமை ஆடணும்னு போது உங்களுக்கான நியாயங்கள் தானாவே எடுத்து வைக்கப்படும். அது வந்து நம்மளுக்கு கேமரால வந்து நம்மளுக்கு வந்து எல்லா கேமராவும் ஃபோக்கஸ் காட்டுறது இல்லை, இன்க்ளூடிங் லைவ்ல கூட அப்படின்னு நான் சொல்லும் போது
ஆனா டீம் அதை பார்ப்பாங்க. டீம் வந்து எதை போடணும் போட வேணாம்னு கட் பண்ணி எடுத்தாலும் இல்ல இந்த இடத்துல இது இப்படிதான் நடந்திருக்கு, இவங்க சைட் தான் சரி தப்பு இருக்கு அப்படின்னும் போது ஒரு சில விஷயங்கள் மிராக்கலா அவங்களுக்கான நியாயங்களா வந்து நிக்கணும் போது நம்மளுக்கான ஃபேரோட விளையாடணும் அப்படிங்கிறது தான் அந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் நான் எத்திக்ஸா பாக்குற விஷயம். நான் ஆல்ரெடி சொல்றதான், தப்பு செய்யறவங்க அந்த ஷோல மாட்டிக்கிறாங்க, கேமரால மாட்டிக்கிறாங்கன்னா எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். சரி இவ்வளவு நாள் கேட்ட விஷயங்கள் இப்பயாச்சும் வெளில வந்துச்சுன்னும் போது இன்னைக்கு அந்த எபிசோட் அப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்ற இடத்துல கனி குரூப் எல்லாம் வச்சு செஞ்சாருன்னு சொன்னோம். நான் மற்ற டீடைல்ஸ் பத்தி மற்ற வீடியோல போடுறேன் கைஸ். தேங்க்யூ.